எதிர்க்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பா பேசுறாங்க. அதுக்கு காரணம் யாரு? ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம். அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. என்எஸ்சில இருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லை, கேமரா இல்லை, 19 ரூபா சொல்ற குற்றச்சாட்டு உண்மை இல்லை. சம்பவம் நடந்த வளாகத்தில் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன்.